வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிப்பியில் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் 100 கிராம் பாசிப்பருப்பை நல்லா கழுவி தண்ணியை நல்லா வடிய விட்டு எடுத்துருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நூறு கிராம் பாசிப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். தீயை மீடியமாக வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டதும் 1 கப் பாசிப்பருப்புக்கு 3.5 கப் தண்ணி ஊற்றிடலாம். தீயை மீடியமாக வச்சு வேக வச்சிடலாம். வேக வைக்கும்போது தண்ணி வத்திருச்சுன்னா 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பு வெந்ததும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். உடைச்ச முந்திரி பருப்பு 15 போல் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் 1/2 கப் துருவன தேங்காய் 25 கிராம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1/2 கப் ரவையை வறுத்துக்கலாம். எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. தீயை மீடியமாக வச்சு கலர் மாறுத வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவை வறுபட்டதும் 1/2 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி ரவையை வேக வச்சிடலாம். ரவை நல்லா வெந்துருச்சு. வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நூற்றி 25 கிராம் நாட்டு சர்க்கரை 1/4 கப் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நாட்டு சர்க்கரை கரையும் போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். ஸ்வீட் ரெசிபினால் நல்ல இனிப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் சுவைக்கு தக்கன இனிப்பு கூட குறைய சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுறலாம். குக்கரில் வேக வைக்காமல் பேனில் வேக வச்சதுனால அங்கங்கே பாசிப்பருப்பு முழுசாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஓரளவு கெட்டியாக வந்ததும் நெய்யில் வறுத்து வச்சுருந்த துருவன தேங்காய் முந்திரி பருப்பை சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். மொத்தம் 4.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். ஊற்றின நெய்யெல்லாம் ஓரமாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்ல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஒருக்க கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ சூப்பரான சுவையான உக்காரை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.